நம்ம எல்லார் வீட்லேயும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முனை பொருள் வச்சு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1.5 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும். சக்கரை கரைஞ்சா மட்டும் போதும். நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி எஸ்விடி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே அட்டகாசமான குவாலிட்டி. இது மட்டும் இல்லை, இதை விட சூப்பர்வான நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கும் வேணா ஜஸ்ட் இவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. பேக் டு ரெசிபி வந்துடலாம். ஒரு பேனில் தாராளமாகவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்து இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சக்கரை பாகு, அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இனி ஒரு குழிக்கரண்டியில் கீ ஆட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்வீட்டை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா பால் மாதிரி ரெடி ஆகிடும். இப்படி கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கீ ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா கிராக் இல்லாமல் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வால்நட் ஆட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி விட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.